இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. கலகலான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைமண்ட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலகல ரெசிபியை என்னோட நாத்தனார் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு முட்டையிலிருந்து வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நம்ம இந்த மைதாவோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். இந்த டைமண்ட் பிஸ்கெட்னு சொல்லக்கூடிய கலகலா ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 2 ஏலக்காவை இதோட வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்துடுங்க. நீங்கள் பவுடராக கூட ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. முதல்லையே நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கலக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிப்பாகவே இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இதோட சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்க்கும் பொழுது. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவில் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம இந்த மாவை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லா திரட்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கத்தியை வச்சு இதை வந்து பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் டைமண்ட் பிஸ்கெட் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடானதும் நம்ம வந்து இந்த டைமண்ட் பிஸ்கெட்டை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே செவந்துடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்பொழுது நம்ம சேர்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எலும்பி வரும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா திருப்பி விட்டுறலாம். இப்போ கலகலா எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லா கலகலாவையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கலகலா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கலகலா ரெசிபி அதாவது டைமண்ட் பிஸ்கெட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.